அப்போ உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதா? அப்படின்னு அந்த ரைவல் பொண்ணு வந்து சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ வந்து, அப்படின்னு இருக்கும்போது, ஓ! அப்போ உனக்கு சுத்தமா அத பத்தி ஒரு ஐடியா கூட இல்லையா? அப்பன்னா நீ வேணா ப்ளீஸ் எனக்கு இத பத்தி சொல்லு அப்படின்னு நீ என்ட்ட கேட்டா நான் வேணா சொல்லலாம். அப்படின்னு அந்த ரைவல் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன சொன்ன? அப்படின்னு. சரி, சரி. ஒரு இடியட் கூட ஒண்ணுத்தையும் விளையாட முடியாது. நீ கொஞ்சம் கூட உனக்கு ரசனையே இல்ல விளையாடுறதுல. சரி போ எப்படியோ போய் தொல. நான் மேஜெல்லாம் நல்லா இதா இருப்பாய்ங்கன்னு பார்த்தா, நீ என்னன்னா இப்படி கிடக்குற. சரி இந்தா இத பாரு. இதான் வந்து அந்த கூல் டவுன் டிவைஸு. இது இருந்துச்சுன்னா நம்ம டஞ்சன் இருக்குல்ல, அது வந்து கூல் டவுன் ஆயிரும். டக்கு டக்குன்னு அடுத்த அட்டாக் போகலாம். அப்படின்னு சொல்லி அந்த ரைவல் பொண்ணு வந்து ஹீரோ கையில அந்த டிவைஸ குடுக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து பார்க்குறான். வாவ்! என்னால நம்பவே முடியல. இந்த மாரி டிவைஸ்லாம் இங்க இருக்கா? அப்படின்னு. பார்த்தா அந்த இத பேர் சொல்றாங்க. அதான் பிகினர் லெவல் கூல் டவுன் டாலிஸ்மேனு. இத மொத்தம் 10 தடவ யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நம்ம ரைவல் பொண்ணு வந்து 3 தடவ யூஸ் பண்ணிட்டான். அப்ப இன்னும் வந்து மொத்தம் 7 தடவ தான் யூஸ் பண்ண முடியுமா? அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இப்போ உனக்கு புரிஞ்சுச்சா? அப்படின்னு ரைவல் பொண்ணு சொல்றான். ம். இது என்ன எக்ஸ்பென்சிவான்னு கேட்கும்போது, ஆமா இது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எங்க அப்பாவே வந்து சொன்னாங்க. நீ ரொம்ப சேடா இருக்க. அதனால நீ பாஸ் ஆனதுக்காக உனக்கு இந்த கிஃப்ட்டுன்னு. நம்ம ரைவல் பொண்ணு எதுக்கு சேடா இருந்திருப்பான்னா, ஹீரோ வந்து நல்லா ஹை ஸ்கோர் பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாள அதனால. அப்ப பார்த்தா இந்த டாலிஸ்மேன் என்னால யூஸ் பண்ண முடியாது போல. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து 7 டைம்ஸ் போற மாரி இருந்துச்சுன்னா, அவளுக்கே இது பத்தாது. நம்ம ஹீரோ எப்படி யூஸ் பண்ணுவான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ரைவல் பொண்ணு என்ன சொல்றான்னா, "ஆ இன்னும் வந்து எனக்கு 7 சான்ஸ் தான் இருக்கு. அதுவும் வெறும் 2 நாள். இந்த 2 நாள் அந்த 7 சான்ஸ் யூஸ் பண்ணி, நான் எப்படியாச்சும் லெவல் 15 போயே ஆகணும். ஆனா என்னால முடியல. ஏன்னா என்னோட ஸ்கில்லுக்கு ஒரு தடவ போயிட்டு வந்தாவே ரொம்ப நேரம் ஆகுது நான் ரெக்கவர் ஆக." ஸோ நான் இப்பயே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அத கவனிக்கிறான். ஓ! அப்ப அவனுக்கு வந்து இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கா? சரி ஓகே. அப்ப வந்து நான் வேணா என் பார்ட்டில உன்னைய வேணா சேர்த்துக்கிறேன். உன்னைய லெவல் 15க்கு கொண்டு போறேன். ஓகேவா? அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்றான். அ ஆமால்ல நான் தான் மறந்துட்டேன்ல. இவன் வந்து சோலோவா தான டஞ்சன கிளியர் பண்ணுவான். அப்ப இவன் கூட போனா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது போக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் எனக்கு பாதிக்கு பாதி கிடைக்கும். ஏன்னா 2 பேர் தானே இருக்காங்க. அதனால யாரு கிளியர் பண்ணாலும் பாதிக்கு பாதி வந்து பாயிண்ட்ஸ் பிரியும். அப்ப இது ஒரு நல்ல ஐடியா தான் இருக்கு. ஆனா இப்படி இருந்துச்சுன்னா அவனோட ஹை லெவலா நான் போக வாய்ப்பு இருக்குமா? அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அப்போ வந்து அந்த ரைவல் பொண்ணு என்ன சொல்றான்னா, "ஓகே உன் ஆஃபர நான் எடுத்துக்கிறேன். நீ நானும் பார்ட்டி பண்ணலாம். கூல் டவுன் அந்த இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா?" அப்படின்னு வந்து அந்த ரைவல் பொண்ணு சொல்றா. கண்டிப்பா. இவன்ட்ட வந்து இந்த மாரி வச்சு நான் கண்டிப்பா இவன எப்படியாவது சப்ரஸ் பண்ணுவேன் லெவலுக்கு. அப்படின்னு அந்த பொண்ணு நெனச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அதுக்கு முன்னாடி நீ நல்லா ரெஸ்ட் எடு. நம்ம அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு ஆரம்பிப்போம்ன்னு" சொல்றான். "அப்படியா? ஆ எனக்கு டயர்டா தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு" சொல்லி அந்த பொண்ணு அப்படியே அந்த கல்லுல சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வந்து அப்படியே தியானத்துல இருக்கான். அந்த ஸ்பிரிட் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அத வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப 2 மணி நேரம் கழிச்சு வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்குள்ள போக ரெடியா இருக்கான். பின்னாடி ஒரு ஸ்கெலிட்டன் சமன் பண்ணி அதுவும் அங்கேயே இருக்கு. அப்ப அந்த பொண்ணு, அதாவது ரைவல் பொண்ணு வந்து வந்துகிட்டு இருக்கா. 2 மணி நேரம் தூங்குனது கொஞ்சம் இப்ப தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அந்த ஆக்டிவேட்டோட பட்டன ஆன் பண்றா கிளிக்ன்னு. அப்ப பார்த்தா நீங்க வந்து நைட் மேர் இத வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆக போறீங்கன்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ அந்த ரைவல் பொண்ணு ஷாக் ஆகுறா. "என்ன நைட்மேர் லெவலா? ஏன்டா இத சூஸ் பண்ற?" அப்படின்னு சொல்றதுக்குள்ள 2 பேர் டெலிபோர்ட் ஆயிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேர் டெலிபோர்ட் ஆகி வந்துட்டாங்க. நீங்க இப்போ நைட்மேர் லெவலுக்குள்ள இருக்கீங்க. என்ன இங்க இருக்க மான்ஸ்டர்லாம் இவ்ளோ ஹை லெவலா இருக்குன்னு அப்படின்னு அந்த பொண்ணு நெனச்சுக்கிட்டு இருக்கா. "லீ மூயும் ஏன் நீ தப்பான லெவல சூஸ் பண்ணிட்டியா?" அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்கும்போது, நம்ம ஹீரோ அத எத பத்தி கண்டுக்காம என் கூடயே வான்னு சொல்றான். "லின் மூயும் நீ என்ன கிரேசியா இருக்க? இவன் இப்படி போயிட்டு இருந்தோம்னா நம்ம செத்துருவோம்ன்னு" சொல்லி அந்த ஒரு போர்ட்டல் மாரி இருக்கும்ல, ஒரு பேரியரு. அதுக்குள்ள இருந்தா எந்த மான்ஸ்டரும் பார்க்க முடியாது. அத நம்ம போன சாப்டர்ல பார்த்துருப்போம். அந்த மாரி வந்து நம்ம ஹீரோ வந்து வெளிய வரான். வெளிய வரும்போது என்ன சொல்றான்னா, "நீ என் கூடயே இருந்தனா உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு" சொல்றான். அப்போ வந்து அந்த பொண்ணு வேற வழி இல்லாம கூட வந்துகிட்டு இருக்கா. அப்போ வந்து அவ ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. இவன் கண்டிப்பா வந்து என்னைய வச்சு ஏதோ ஃபன் பண்றான்னு நெனைக்கிறேன். இல்லன்னா என்னைய ஊடாலே வுட்டுட்டு ஓடி போயிருவானா? அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வேற வேற தாட்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து நார்மலா போயிட்டு இருக்கான். அப்ப வந்து கேட்கறான். "ஆ நீ இப்படி வர்றத பார்த்தா என்ட்ட சொல்லாத நீ ஏதோ பயந்துட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னது நான் பயந்துட்டேன்? நான்லாம் பயப்படல." அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ரைவல் பொண்ணு என்ன கேட்கறான்னா, "ஏன் லின்முய நீ இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலன்னு" சொல்லும்போது, அந்த காப்ளின் மான்ஸ்டர்லாம் வந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்ல. இதெல்லாம் சும்மா ஒரு லோ லெவல் இது. இதெல்லாம் அந்த ஸ்கெலிட்டனே பார்த்துக்கும்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அப்போ நம்ம இப்போ எங்கே தான் போகிறோம், நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் ஒரு திசையை நோக்கி. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், என் கூட மட்டும் வான்னு. அப்போ அந்த ரைவல் பொண்ணு பார்க்குறா, என்னது இது அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல அந்த உல்ஃப் கிங் இருக்குது. நம்ம ஹீரோ ஆல்ரெடி டிஃபீட் பண்ணியிருப்பான்ல, அந்த உல்ஃப் கிங் அங்கே இருக்குது. இது என்ன நைட்மேர் லெவலில் இவ்வளோ பெருசாக இருக்குது, நார்மல் ஒன்று இவ்வளோ பெருசாக இருக்காதே அப்புறம் அந்த ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அது கத்துல நம்ம ஹீரோ வந்து ஓகே இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, அது வாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கையில் பவரை சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ரைவல் பொண்ணு கேட்குறா, லின் மூ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோம்னா கிராப் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லும்போது அந்த கிராப்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான், எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், இங்கே மாதிரி சும்மா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நான் என்னோட கிராப்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டக்குன்னு யூஸ் பண்ணி எங்கள் டைமை வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா 2 நாள் டைமில் இன்னும் 7 யூஸ் பண்ண அந்த மைண்ட் செட்டில் இருந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா ஒரே அட்டாக்கு. அப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ண பவர் அந்த இம்பேக்டில் சுற்றி இருக்கிற மற்ற எல்லா காப்ளின் இருக்கும்ல, சின்ன சின்ன காப்ளின் கார்ட்ஸு அது எல்லாமே ஒன்று செத்துக்கிட்டு வருது. அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் காப்ளின் கில் பண்ணிட்டீங்க, நீங்கள் காப்ளினை கில் பண்ணிட்டீங்க, உங்களை 2000 பாயிண்ட் நம்ம ஹீரோக்கு பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. என்ன அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு சேர்த்தான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஒரு பார்ட்டினால பாதி வரும்ல, அப்போ அந்த பொண்ணுக்கும் ஏன்னா அதுக்குள்ளே நான் எக்ஸ்பீரியன்ஸில் 30% கலந்துட்டேனா. அப்புறம் அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. பார்த்தா அந்த அட்டாக் இன்னும் முழுசாக முடியல, அந்த அட்டாக் சார்ஜ் ஆகி போய்கிட்டே இருக்குது. அது வர வழியில் எல்லாமே செத்துக்கிட்டு இருக்குது. இது என்ன வாய்ப்பு இல்லை, இது என்ன இப்படியா டஞ்சனை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ ஷாக் ஆகி பார்த்தா அந்த இருக்கிற உல்ஃப் கிங்கு அதுவே செத்து போயிடுச்சு. என்ன அவ்வளோதானா, அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மாஸ்டர் இவ்வளோ சின்ன அட்டாக்ல செத்துருச்சா அப்படின்னு அந்த ஹீரோயின் அதாவது அந்த ரைவல் பொண்ணு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நான் வந்து இதோட அதாவது அந்த நார்மல் லெவலில் இருக்கிற உல்ஃப் கிங்கை அடிக்கிறக்கே எங்களுக்கு 20 நிமிஷம் ஆச்சு அதை கில் பண்ண. ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டமான இந்த நைட்மேர் ஸ்டேஜில் அவன் ஈஸியாக அடிச்சிட்டானா, அவ்வளோதானா அப்படி அந்த ரைவல் பொண்ணு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி வா போகலாம் அப்படி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றான். என்ன லின்முயும் அவ்வளோதானா இந்த நைட்மேர் லெவல் ஈஸியாக நீ முடிக்கிற அப்படின்னு அந்த ரைவல் பொண்ணு கேட்குறா. அப்புறம் அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் இந்த மாதிரி பர்சனை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல, இவனோட ப்ரொஃபஷன் என்ன இவ்வளோ தான் இருக்குது, அதாவது 20 பேர் வந்தால் கூட இதை அழிக்க அவ்வளோ கஷ்டம், ஆனால் இவன் அவ்வளோ சீக்கிரமாக அழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவள் ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ வந்து லின்மு நீ இப்படி தான் வந்து லெவலப் ஆகிட்ருக்கியா, அது உன்னோட லெவல் 10லேருந்து நம்ம ஹீரோ வந்து டஞ்சனுக்கு அதாவது அங்கே வந்து அவன் கிராஜுவேட் ஆகிருப்பான்ல, அங்கேயே அவன் லெவல் 10 அங்கேருந்து அப்போலேருந்தாடா நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நோ வே, அது 10 நிமிஷத்தில் நம்ம வந்து டஞ்சனுக்குள்ளேயே வந்துட்டோமா, அது ஃபைனல் பாஸ் கிட்ட வந்துட்டோமா அப்படின்னு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. பார்த்தா அந்த காப்ளின் கிங் வந்து அங்கே அப்பியர் ஆகிட்டான். அவன் எந்திரிச்சு நிற்கும்போது என்னோடய ப்ரீவியஸ் பார்ட்டிஸ் இங்கே வர்றதுக்கு ஒரு அவர் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டோம் இங்கே வந்து அடிக்கிறதுக்கு, ஆனால் இவன் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வந்திருக்கான் அப்படின்னு அவள் ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோட்ட. அப்போ நம்ம ஹீரோ வந்து நார்மலாக ஓகே இந்த ஃபைனல் பாஸ் இன்னும் ஒரு அடி அடிச்சிடும்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி அதே பவர் யூஸ் பண்ணுறான். அதாவது அந்த கிராப்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் அந்த இது அந்த காப்ளின் மாஸ்டர் கிங்கில் பட்ட உடனே அது அப்படியே அழிஞ்சு போகுது. என்ன அவ்வளோதானா, ஒரு அடியில் அது செத்துருச்சான் அப்படின்னு அந்த அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ வந்து திரும்பி லெவலில் பார்க்குறான். ஹோஸ்ட் லின் மூ லெவல் 15க்கு அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னு. அதுக்குள்ளே லெவல் 15 போயிட்டானா, நோ வே எப்படி போனான் அப்படின்னு அந்த ரைவல் பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போனா இதுதான் எங்களை 2 பேரில் இருக்கிறது அந்த பெரிய டிஃப்ரென்ஸா. அப்போ தான் லின் மூவி காமிக்கிறாங்க, அவங்க லெவல் 12ல் 70% ப்ராக்ரஸில் இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து லெவல் 15 போயிட்டான். ஓகே நான் விட மாட்டேன், எப்படி இருந்தாலும் வந்து நான் அவனை வந்து இது சப்ரஸ் பண்ணோம். அப்போ வந்து அங்கே கீழே ட்ராப் ஆகிருக்கும்ல, அதை வந்து அந்த ரைவல் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லாங் ஸ்வாடா, இது ஒன்றும் அவ்வளோ இதாக பேட் கிடையாது, உனக்கு வந்து செப்டார் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். செப்டார் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த செப்டார்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபோர்ஸாக தூக்கி போட்டுட்ருக்கான். இந்த காப்ளின் கிங்கோட செப்டார் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஆனால் 20 லெவலுக்கு மேலே தானே நல்லா இருக்கும். நீ வேணால் இதை ட்ரேட்மார்க்கில் விற்கலாம், நான் இதுக்காக எங்கள் அப்பாட்ட வந்து உன்கிட்ட காசு வாங்க மாட்டேன், அதாவது அந்த சர்வீஸ் சார்ஜ் வாங்க மாட்டேன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டாஃப் வந்து நேராக நம்ம நேராக அந்த ரைவல் பொண்ணு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அவன் பிடிக்கிறான், ஓ காப்ளின்ஸ் கிங் செப்டார்னு நம்ம வந்து ஹீரோ வந்து எடுத்துக்கோ. அது ரைவல் பொண்ணு வந்து தேங்க்ஸ் சொல்கிறா. அது மட்டும் இல்லை, உனக்கு இது வேணாமா, இதை நீ யூஸ் பண்ண மாட்டியா நம்ம அந்த ரைவல் பொண்ணு கேட்கும்போது இல்லை என்கிட்ட இது இருக்குது, எனக்கு அந்த செப்டார் வேணான்னு சொல்லி நம்ம ஹீரோ கையில் காமிக்கிறான். அந்த காப்ளின் கிங் மேஜிக்
புக்கோட அந்த சோர்ஸை காமிக்கிறான். அப்போ அந்த ரைவல் பொண்ணு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ரைவல் பொண்ணு வந்து, சரி நான் இந்த மாதிரி மேஜிக் புக்கு இங்கே வரும் நான் எதிர்பார்த்ததே இல்லை. இது ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது இந்த ஐட்டம். ஆனால் இதுவும் பவர்ஃபுல் தான். அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லின் மூஹோ ப்ரொஃபஷன் நெக்ரமன்சி லெவல் 15 8% ப்ராக்ரஸில் இருக்கா. ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஸ்பிரிட் பூஸ்ட் எல்லாம் 200 ஹப்போவில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணோன்னா, ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் எல்லாம் இந்த கிராப்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் சீக்கிரமாக செத்துக்கிட்டு தான் இருக்குது. சரி இந்த காப்ளின் கிங் மேஜிக் புக்கு, இன்டெலிஜென்ட் ரோப் இது வந்ததே தானே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இதளவு வந்து 84 ஸ்கெலிட்டனை அட் அ டைமில் சம்மன் பண்ண முடியும். அவனோட ஸ்ட்ரென்த் இப்போ வந்து 110லேருந்து 150க்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோனால 150 ஸ்கெலிட்டன் வாரியர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதை அட் அ டைமில் போட முடியும். அப்போ வந்து நம்ம ஹீரோ அந்த செத்து போன காப்ளின் கிங் கிட்ட போய், சாரி இன்னும் ஒரு 5 தடவை வந்து உன்னை இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும், நீ அதை கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கோன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். லின் மூஹூ, உன்னால் பாஸ்ட்டை பேச முடியுமா? அது உன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? இல்லை அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ இல்லையா, இருந்தாலும் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பாருவேன் இது என்ன பாஸ் மாஸ்டர்கிட்ட போய் சாரி சொல்கிறது இவ்வளோ சீரியஸாக இருக்கான். ஏன் இவனுக்கு பாஸ் மாஸ்டர் கொலை பண்ணுறதுக்கு பிடிக்கலையோ? அப்படின்னு வந்து அந்த ரைவல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த போர்ட்டல் விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தா வியர்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு அந்த ரைவல் பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ சரி வா நம்ம வெளியே போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலான்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஓகே வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்படியே டெலிபோர்ட் ஆகுறாங்க. பார்த்தா அவங்க டெலிபோர்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டிவைஸை வந்து திரும்பி ஆக்டிவேட் பண்ணுறான். செகண்ட் டஞ்சனில் பார்த்தா ஒரு ஸ்டோன் கிடைக்கிது. இந்த லின் மூவ் வச்சுக்கோ. இல்லை அது எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோன்னு சொன்னோன்னே, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் நம்ம ரைவல் பொண்ணு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 3rd 4th 5th எல்லாத்தையும் சட்டுன்னு காலி பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நார்மல் லெவலில் நைட் மேர் லெவலில். இன்னும் வந்து 1.5 நாள் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பிக் எக்ஸாமில் நான் லெவல் 14 ரீச் ஆகிட்டேன். நம்ம ரைவல் பண்ணி காமிக்கிறான் லெவல் 14ல் 20% ப்ராக்ரஸ். இதே மாதிரி தான் நான் லெவல் 15 ரீச் ஆயிடுவேன். ஈஸியாக இந்த எக்ஸாம் முடிச்சிருவேன். ஜாலி பார்த்தியா அந்த இடியட்லின்னு இப்போ பார்த்தியா உன் லெவலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, இடியட்டு உனக்கு என்ன இந்த சாம்பியனாக மாறணும் ஆசை கிடையாதா? சாம்பியனா அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் சாம்பியனா என்னன்னு அவனுக்கும் தெரியாது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து லெவல் 15ல் 85% வந்து ப்ராக்ரஸில் இருக்கான். ஓ உனக்கு தெரியாதா? அந்த சாம்பியனுக்கு போனால் எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணோம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அந்த சிங்கிங் அகாடமியில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உன்னால் வந்து அந்த கிரியேஷன் சிம்மரிக்குள்ளே போக முடியும் அப்படின்னு வந்து அந்த ரைவல் பண்ணி சொல்கிறான். கிரியேஷன் சிம்மரி அப்படின்னா அது எங்கள் அப்பாட்ட தான் நான் கேள்விப்பட்டேன். அங்கே வந்து ஒரு பெஸ்ட்டு கண்ட்ரி, அதுக்குள்ளே போனோன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த சிங்கிங் அகாடமியில் இருக்க ஒரு சீனியர் வந்து சொன்னாங்க, அங்கே உள்ள வந்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பர்சனாகவே மாறலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை கேள்விப்பட்டேன். நான் ரைவல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உனக்கு வாய்ப்பு இருந்தால், அதாவது 2வது வாய்ப்பாக இருந்தால் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகுறோம்ல, அப்போ பிரின்சிபல் லூ இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ட்ரீம்ஸ்க்கு வேணால் ஒரு தீனியை கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் வந்து அவளை முந்தணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால் வந்து நம்ம ஹீரோ 2வது ஆளாக வந்து வரணும்னு. ஓ அப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணால் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நம்மளுக்கு அவ்வளோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் எங்கள் அக்கா அங்கே சிங்கிங் அகாடமியில் இருக்காங்க, அதனால நான் போகணுன்னு இருக்கேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு வேளை அந்த கிரியேஷன் சிம்மரி வேணால் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ரைவல் போட்டு வந்து அது கேவ் யாங் தானே அப்படின்னு நம்ம ரைவல் பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனை வந்து எல்லோரும் ரெக்யூட் பண்ண வந்திருக்காங்க. பட் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் வந்து இல்லை நான் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ பார்த்தா அவன் லெவல் 11 வந்துட்டான் போல. அவனும் பேடு கிடையாது தெரியுமா. ஒரு நைட் லெவலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான் போல. இவன் ஒரு நல்ல டேங்காக இருப்பான். எனிமீஸ் கிட்ட நம்ம நல்லா தடுக்க வச்சுக்கலாம். ஒரு நார்மல் லெவல் பார்ட்டிக்கு வந்து ஒரு லெவல் 13 அட்லீஸ்ட் ஆச்சும் வேணும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அவனை வந்து இங்கே கூட்டிகிட்டு வா தனியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஓகே நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அந்த ரைவல் பொண்ணு போய்கிட்டு இருக்கா. அப்புறம் இந்த சைடு காமிக்கிறாங்க. என்னடா நான் என்ன உன் மூளையை சாப்பிட்டுருச்சா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி டஞ்சன்லாம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போடணும் தெரியாத அவனுக்கு? இந்த மாதிரி கண்ட்ரி சைடு இருக்கிறதெல்லாம் ஏன்டா இப்படி வரீங்க வேலைக்கு?
நீ வந்து சாகணும்னு விரும்புறனா இந்த கில்டை பற்றி இந்த இடத்துல இழுத்து சொல்லாத ஓகேவா அப்படின்னு இவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ இந்த கில்டுலே இரு, எங்கேயும் போய் தொலைஞ்சிடாது இந்த டைம். அப்போ நீ இங்கே இரு. ஆல்ரெடி நீ லெவல் 16 போயிட்ட சரியா, நீ போய் அந்த எக்ஸாமுக்கு வேலையை பாரு, வேற எதை பற்றி இதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அங்கே ஒருத்தர் சாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து ஜாவும் மற்றவங்களுக்கும் என்ன நிலைமை, அதான் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கீல் பண்ணியிருப்பாங்களோ அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் டீம் அனுப்பிச்சி விட்டேன், நீ அதை பற்றி பாதர் பண்ண வேணாம். அங்கே வந்து ஒரு ட்ரேஸிங் கிடைக்கலாம், அவன் ஸ்ட்ரென்த் அப்போ பார்த்துக்கோ, எவ்வளோ இமேஜினேஷனே இல்லாத அளவு இருக்கும். ஸோ நீ அதில் எதுலேயே தலையிடாத, நீ எக்ஸாமை மட்டும் பாருன்னு அந்த சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சாப்டர் அப்போ அந்த நைட்டு வந்து பார்க்குறான், என்ன லின் நீ இங்கே இருக்கியா, என்ன கூட அவளும் இருக்கா ஷீயூ அந்த ரைவல் பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம இவனை வந்து ஹெல் ஹேர்னு கூப்பிடுவோம், இல்லை பிளாண்ட் ஹேர்னு கூப்பிடுவோம். போக போக வந்து ஒருவேளை உங்களுக்கு அந்த கேரக்டர் நேம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட ஒரிஜினல் நேமே வந்து ஃபுல்லாக ஸ்டோரியிலே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை மேபி ஸ்டோரி வந்து தாக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் அதை யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அவன் திரும்பி பார்க்குறேன், என்ன 2 பேர் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது, ஓஹோ அப்போ நீங்கள் 2 பேரும் டேட் போகிறீங்களோ அப்படின்னு வந்து அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓ வாய் மூடி, இல்லைனா உன்னை நான் 2ஆக பிரித்து நான் சும்மா ஜோக் தான் சொன்னேன், என்னை பற்றிலாம் மைண்ட் பண்ணாதீங்கன்னு அப்புறம் அந்த எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ரைவல் பொண்ணுலாம் சொல்கிறான்னா, சரி சரி நீ எந்த பார்ட்டியும் பார்க்காத, நாங்கள் வந்து இந்த கூல் டவுன் முடிகிறதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்க்க போகிறேன், நீ எங்கள் பார்ட்டியில் வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்கிறான். ஏன்னா நீ வந்து லெவல் 12க்கு வந்து அவனை எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்புறம் அந்த ரைவல் பொண்ணு வந்து நம்ம அந்த பிளாண்ட் யாரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் 2 பேர் தான் என் சேவியர் தெரியுமா, நான் இந்த லெவல் 12 போயிட்டேன்னா போதும் அந்த அகாடமியில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டே இருந்தால் வச்சுக்கோ, நாங்கள் உதவியே பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த ரைவல் பண்ண சொல்லும்போது, ஓகே ஓகே டோன்ட் வரி மிஸ், நான் வந்து உங்கள் ஆர்டர் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். அப்படியே நைட்டாக மாறிட்டான். நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்பேன், நீங்கள் வந்து வெஸ்ட் சைடு போக சொன்னீங்கன்னா நான் வெஸ்ட் சைடு போயிடுவேன், ஈஸ்ட் சைடுனா நான் ஈஸ்ட் சைடு போயிடுவேன். நீங்கள் என்னை வச்சு ஏன் நீங்கள் என்னை சாவடிச்சா நான் எதுவும் கேட்க மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிருங்க, நான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் வந்து சரி என்ன பண்ணுறது, நம்ம ஆளாக போயிட்டானேன்னு சொல்லி அவனை அக்வயர் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ரைவல் பொண்ணு வந்து ரொம்ப கடுப்பாக கையில் நெருப்பு எடுத்து, இதை பொசுக்கவா வேணாமா, ஒழுங்காக வாயை மூடுன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே சரி சரி நான் உங்கள் இதை ஆர்டர் ஒபே பண்ணுறேன். சரி அடுத்த கூல்டவுன் எப்போ ரீஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, இன்னும் 10 மணி நேரத்தில் வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும்னு. ஓ 10 மணி நேரமா, அப்போ வரட்டா, நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் மாஸ்டர் அன் பண்ணிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த பிளாண்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து எஸ்கேப் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஆல் தி பெஸ்ட் ராமு, உன் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், நீயும் சரி அவளும் சரி ஒன்றா போய் சுற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ என்னடா சொல்கிறான், ஒன்றுமே அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கானா. அவளுக்கு ரைவல் பொண்ணுக்கு ஓவர் கோவம், கையிலேருந்து மொத்த ஃபயர் பால் எடுத்து அவன் மேலே ஏவிக்கிட்டு இருக்கான். ஐயா ஓகே வரட்டா ட்ர் அப்படின்னு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஃபயர் பால் வந்துக்கிட்டே இருக்கு, அவன் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கவோட அப்படியே போகுது. இந்த சைட் பார்த்தா இவன் என்ன இவ்வளோ அடைங்க இருக்கான்னு சொல்லி அவன் கொஞ்சம் ப்ளஷ் ஆகுறான். அதனால் ஹீரோ மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஆமாம் அவன் எப்படியுமே அப்படி தான் டீஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ 10 மணி நேரம் கழித்து நம்ம பிளாண்டாடி என்ன சொல்கிறான்னா, நம்ம லின்னை வந்து பாஸ்ன்னு கூப்பிட்றான். அது ஆரம்பத்துலேயே உங்களுக்கு தெரியும் அவன் எப்படி கூப்பிடுவான்னு. பாஸ் லின், நீங்கள் என்ன இங்கே இப்படி தப்பாக டிஃபிகல்ட்டியை வச்சுட்டீங்களா, ஏன் நம்ம நைட்மேர் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு அவன் கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படியே பின்னாடியே வா அப்படின்னு. ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டால் வச்சுக்கோ, நீ அப்படியே இங்கேயே அம்போன்னு விட்டுட்டு போயிடுவான்னு அந்த ரைவல் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் சொல்லாத, நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், நீ எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து அவன் பயந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பயாச்சும் வலிக்கு வந்தானே அப்படின்னு அந்த ரைவல் பொண்ணு வந்து சாதித்த கண்ணோடு போய்கிட்டு இருக்கா. சரி எதுக்கு என் கூட இவ்வளோ ஒட்டி வந்துக்கிட்டு இருக்க, ஆமாம் நைட்மேர் டிஃபிகல்ட்டி இல்லை, இங்கே இடத்துல ஏதாவது சின்ன ஸ்க்ராட்ச் வந்தால் கூட நான் செத்துருவேன் தெரியுமில்ல அப்படின்னு. ஆனால் நீ தான் ஒரு நைட் ஆச்சு, நைட்னா நீ தானேப்பா முன்னாடி இருக்கணும்னு அப்புறம் ரைவல் பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ வந்து எப்பயும் பல கிராப்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் சொன்னோன்னே அங்கே இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் செத்து போயிடுச்சு. வாவ் இவ்வளோ டிஃபிகல்ட்டியான ஒரு நைட்மேர் மான்ஸ்டராக அலிஸ்டானா ஐயோ அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கான். இது ஒன்றும் அவ்வளோ சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கு போதை இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு. ஒரு மான்ஸ்டர், அதாவது ஒரு பாஸ் லெவல் இருக்குது, 10 பேர் சேர்ந்து சாவடிக்கிறீங்க, ஒரு ஆளாக சாவடிச்சிருக்கான் அப்படின்னு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். பாஸ் 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 எனக்கு இதை போய் சொல்லிக் கொடுங்க, எனக்கு இதை போய் ஃபியூச்சரில் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி அவன் காலிலே விழுந்துட்டான். டேய் இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணாரா, அவன் நைட்டில் இப்படிலாம் இருக்க மாட்டானா, நைட்டோட பேக் போன் உனக்கு தெரியுமாடா, எவ்வளோ ரெஸ்பெக்டாக இருப்பாங்க, நீ என்னன்னா இப்படி இருக்கான்னு அந்த ரைவல் பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் லெவலில் பார்த்துக்க,
நான் நைட்டாக இருந்தேன் என்ன இல்லைண்ணா பாஸ் இருக்கிற அளவு நான் வந்து எதோ அதாலும் பண்ணுறேன். நீ எப்படியாச்சும் வந்து இல்லை கதையை சேர்த்து விட்டுருக்கேன். நான் காதில் உங்களுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி என் காலை விடு வா உன்னை ஃப்யூச்சரில் நான் பார்த்துக்கிறேன் போதுமா சந்தோஷமா எப்பயாச்சும் விடுன்னு சொன்னோன்னே அப்பா அப்போ வந்து நான் லெவல் 16 வந்துடுவேன். இன்னும் ஒரு டஞ்சனுக்கு மேலே போனால் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது போக அவளும் லெவல் 15 வந்துடுவான், இவனும் லெவல் 12 வந்துடுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து காலை பிடிச்சிட்டு விடவே இல்லை. நீ இவன் விட மாட்டான் போலே அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி இதுக்கடுத்து அந்த எக்ஸாம் தான் அது ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்து இந்த சில்ட்ரன்ஸ் தான் ரிட்டன் ஆயிருக்காங்க கரெக்டாக அப்படின்னு வந்து அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆமாம் இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எக்ஸாம் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். பார்ப்போம் நாளைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு. பார்த்தா அந்த பிரின்சிபல் நம்ம ஹீரோட பிரின்சிபல் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. போக புது கேரக்டர் காமிக்கிறாங்க. அப்படின்னு ஒரு வயசானவர் யூ நான் கேள்விப்பட்டேன் உங்கள்கிட்ட 2 ஜீனியஸ் வந்து உங்கள் அகாடமிலேருந்தே வந்திருக்காங்களாமே. அவங்க இந்த சிங்ஜிங் அகாடமிக்கு வரக்கு ட்ரை பண்ணுறாங்களாமே. அப்படியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் அவங்க பேர் லின் மூஹும் ஷூவோ. அவங்க 2 பேர் தான் ஷிங் அகாடமிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ப்ரீவியஸ் இயரோட இவங்க வந்து லெவல் 15 வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சான்ஸ் தெரியுமா அவங்க 2 பேர் உள்ளே வர்றதுக்கு. இது டிஃபிகல்ட்டியாக தானே அவங்க வந்து அவ்வளோவா டிஃபிகல்ட்டி இருக்காது. இந்த இந்த சிட்டியிலேருந்து இவங்க வர்றதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காங்க. அது போக அந்த லின் மூ இருக்காங்கள அவங்களோட சிஸ்டர் வந்து இதை அட்டன் பண்ணும்போது லெவல் 16 இருந்தாங்க. ஸோ இவனும் லெவல் 16 இருக்கான்னா கண்டிப்பாக இவனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரின்சிபல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா லின் மூஸ் பிரதர் சரி பார்ப்போம் இந்த ஷியா ஃபேமிலி அதாவது நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து ப்ரைடை எப்படி காமிக்க போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் மிராக்கல்ஸை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் பிரின்சிபல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த வயசானவர் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ தான் அடுத்த கேரக்டர் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஷூ ஜிங். இவன் லெவல் 12 இருக்கு ஸ்வாட்ஸ்மேன். ஓ மற்ற ஸ்கூல்லேருந்து ஆள் வந்திருக்காங்க போல். லெவல் 12 அவ்வளோ பேட்லாம் கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்க டேலண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு அங்கே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து காமிக்கிறாங்க வேங் மிங். இவங்க தான் ஈகிள் ஐ ஆச்சர் அதாவது வில் வித்தக்காரவங்க. இந்த ஸ்கூலில் பரவாயில்ல இவங்களும் வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து லெவல் 13 இருக்காங்க. ஒரு ஹையஸ்ட்டு லெவலில் இருக்காங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டாக. ஓகே அப்போ வந்து இந்த மாதிரி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த தடவை ரொம்ப ஹெவி காம்படிஷனு. பாப்பா யார் ஜெயிக்கிறாங்கன்னு அப்போ அந்த பிரின்சிபல் நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க 2 பேர் எப்படியா ஜெயிச்சே ஆகணும். அவங்க இப்போ லெவல் 14 போயிருப்பாங்கன்னா நம்ம பிரின்சிபலுக்குலாம் தெரியல அவங்க எந்த லெவலில் இருப்பாங்கன்னு. அந்த ரைவல் பொண்ணு நம்ம ஹீரோ அந்த பிளாண்டாரு ஏன் இன்னும் வரவே இல்லை. அவங்க இந்த டைமுக்கு வந்திருக்கணுமே. ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு அந்த பிரின்சிபல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கேஷுவலாக வந்துக்கிட்டு இருக்கான். இன்னொன்று சைடு பார்த்தா ரைவல் பொண்ணு கையில் அந்த கொடுத்த அந்த ஸ்டிக் இருக்கும்ல வாண்ட் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம பிளாண்டர் வந்து கையில் ஸ்வாட் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஆரா ஃபார்மிங்கோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்க வந்துட்டாங்க. நல்ல வேலை அவங்க சேஃபாக இருக்காங்க. சரி அவங்க லெவல் என்னவா இருக்கும்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இதளவு யாருக்கும் அவங்க லெவல் தெரியாது. அப்போ அவங்க லெவல் பார்த்தா அந்த பிளாண்ட் ஹேர் அதாவது கா ஹியாங் அவனோட லெவல் 12 சீல்டு சால்ட் நைட்டு அவன். அதுக்கடுத்து ஷிங் ஹிங் அவன் எலமெண்டல் மேஜ் லெவல் 15. வாவ் அந்த கேர்ள் வந்து லெவல் 15 அப்போனா அவன் 80% சான்ஸ் இருக்குது இந்த சிங்கிங் அகாடமிக்கு வர்றதுக்கு. ஓல்டு லூ நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் தெரியுமா அப்படின்னு அந்த வயசான ஒரு சைடில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து லின் மூஹூ நெக்ரோமன்சி லெவல் 16 அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட லெவல் 16 அவன் தான் இருக்கிறே அக்கியஸ்டாக இருக்கான். இவனை இவ்வளோ கிரேசியாக இருக்கான். அங்கே இருக்க ஒரு வயசான பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் இந்த டஞ்சனை இவ்வளோ இது பண்ணானோ இவ்வளோ வெப்பன் இது பண்ணானோ அது எப்படி இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியும் அந்த வயசானவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்சிபல் ஓகே அவன் இப்படி ரீச் ஆகிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்வாட் அண்ட் ஸ்வீல்டு வச்சுருக்க அந்த பிளாண்ட் ஹேரும் அந்த செப்டர் வச்சுருக்க அந்த பொண்ணுக்கும் அந்த காப்ளின் கிங்கோட அந்த லூட்டு தானே அது. அப்போ அந்த ட்ராப் ரேட் அவ்வளோ லோவாக இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கா அதுவும் சேம் செட்டில். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நைட் மேர் சூஸ் பண்ணியிருப்பான்ல. மற்றவங்கெல்லாம் அந்த நார்மல் லெவலில் வர்றது அவ்வளோ கஷ்டம். ஆனால் நைட் மேரில் வர்றது ரொம்ப ஈஸி. அதுவும் ஒரு தடவை அடித்தாங்க கொஞ்சமாக அந்த காப்ளினே விட்டா போதுன்னு இருக்கிற அளவு சாவடித்தாங்க. அப்போனா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சாயங்கால டைம்லேருந்து நைட் டைம் ஆகுது. ஏப்பா நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி போயிடணும் சரியா, எல்லோரும் வந்து ஒரே இடத்துல இருக்கணும் சரியா அப்படின்னு பிரின்சிபல் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்குமோ அந்த பிளான் ஓகே பிரின்சிபல்னு சொல்கிறான். சரி இந்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
போய் எங்கேயும் வாயை விட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம பிரின்சிபல் வந்து எக்ஸ்ட்ரா இது விட்டுக்கிட்டு இருக்கா நம்ம பிளான் ஹேர் மேலே. ஓகே ஓகே, நான் இது பண்ண மாட்டேன். சரி இன்னைக்கு நல்லா தூங்குங்க, நாளைக்கு தான் அந்த எக்ஸாமோட இது ஆரம்பிக்க போகுது. சரி இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு எல்லோரும் ஒன்றா போய் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க சரி அப்படின்னு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறேன், ஓகே நான் லெவல் 16 போய்ட்டேன், இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அந்த சிங்கிங் அகாடமியில் பாஸ் ஆவேன். அது மட்டும் இல்லை அந்த க்ரியேஷன் சிமிலிக்குள்ளே நான் பார்க்குறதுக்கும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கே இருக்கிறத நான் கொஞ்சம் பார்த்தாங்க நாங்கள் என்னென்னலாம் இருக்குது நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் என் ஸ்பிரிட்லாம் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு, இப்போ என்னால் 100 ஸ்கெலிட்டனை வந்து சமன் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட லெவல் காமிக்கிறாங்க, லெவல் 16 இருக்கான், ஸ்ட்ரென்த் 220, எஜிலிட்டி 220, ஸ்பிரிட் லெவல் வந்து 900 இருக்குது, ப்ளஸ் அந்த ஸ்டாஃப் எல்லாம் வச்சுருக்காங்களா எக்யூப்மெண்ட் அது வந்து 20 ப்ளஸ் ஆகுது, ஃபிசிக்ஸ் வந்து 900 இருக்குது, அந்த ஸ்டாஃப் பவர் வச்சு எக்ஸ்ட்ரா 20 ஏறுது. ஓகே இப்போ நான் வந்து என்னோடய பீக் கண்டிஷனில் இருக்கேன், வாங்குற எத்தனை பேர் இருந்தாலும் முடிச்சு தரலான்னு பார்த்தா நம்ம ஹீரோட அந்த நெக்ரோமன்சி கெப்பாசிட்டி இப்போ 160 வந்துருச்சு. போக நம்ம ஹீரோ அட் அ டைமில் 100 ஸ்கெலிட்டனை வந்து சமன் பண்ண முடியும். அப்போ ஒரு ஆர்மியவே கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஓகே அப்போ அங்கே போயிட்டு இருக்கும்போது பாஸ்லின் பாஸ்லின் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க பொண்ணுங்களா யாருப்பா அது ஏதோ வியோடுவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. யாருப்பா அதுன்னு வந்து நம்ம ரைவல் பொண்ணு பின்னாடி பார்க்குறான். பார்த்தா அந்த ரைவல் பொண்ணு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே எல்லோரும் வந்துட்டிங்களா, நீ என்ன இப்போ இன்றைக்கி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு அந்த ரைவல் பொண்ணு கேட்கும்போது ஆமாம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன். சரி அப்போ வந்து நம்ம சிங்கிங் அகாடமியில் மீட் பண்ணுவோம் சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஆல்ரைட் அங்கேயும் பார்த்துப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ எல்லாத்து கையிலும் ஒரு கிறிஸ்டல் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் இதான் வந்து டெலிபோர்ட் ஸ்டோனு, உங்கள் ஸ்பிரிட் லெவல் கம்மியாச்சோ இல்லை உங்கள் எக்ஸாமில் வந்து ஆபத்து ஏதாச்சும் வருது, நீங்கள் அங்கே வந்து எஸ்கேப் ஆகணும், உங்கள் லைஃப்பை தான் ப்ரையாரிட்டியாக வச்சிங்கன்னா இதை உடச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெலிபோர்ட் ஆயிடுவீங்க ஓகேவா. இப்போ எல்லோரும் எக்ஸாம் சைட்டுக்குள்ளே போக ரெடியாக இருங்க அப்படின்னு அங்கே இருக்க சார் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிங்ஜிங் ப்ரொவிஷனல் எக்ஸாம் சென்டருக்குள்ளே எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்க எல்லோரும் அட் அ டைமில் டெலிபோர்ட் ஆகிருக்காங்க. பார்த்தா அங்கே மொத்தம் 10,000 பீப்புளுக்கு மேலே இருக்காங்க. எல்லோரும் வந்து லெவல் 10க்கு மேலே தான் இருப்பாங்க. அப்போ அந்த ட்ரையல் டவர் ஸ்டார்ட் ஆகுது, எல்லோரும் டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் ட்ரையல் டவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒரு கேட் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. எல்லோரும் இங்கே கேட்டுக்கோங்க, ரூல்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எந்த சவுண்ட் அலோட் கிடையாது, எந்த கொஸ்டினுக்கு அலோட் கிடையாது. ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஃபெயில்டு தான், திரும்பி உங்களுக்கு வந்து இங்கே எதுவுமே கிடையாது. டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டிங்கன்னா அப்படியே போயிருங்க, திரும்பி இந்த அகாடமிக்கு உங்களுக்கு எந்த வழியும் இல்லை உள்ளே வர்றதுக்கு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன கொஸ்டின்ஸ் அலோட் இல்லையா, என்ன சவுண்டு போடக்கூடாதா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டீங்க டிஸ்குவாலிஃபைடுன்னு, என்னடா ஒன்றுமே பண்ணல அதுக்குள்ளே எங்களுக்கு டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு வந்து அவங்க எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பேசுனாவே இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த பிளானர் வந்து வாயை பார்த்திக்கிட்டேன், அவன் தான் தொடர்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பார். பரவாயில்ல இவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்கான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரையல் டவர் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ் தரும், அதுவும் உங்களுக்கு ஏற்ற ப்ரொஃபஷன் வச்சு. மெயின் பேட்டில் வந்து எப்படி இருக்கும்னா, அது மெயின் பேட்டில்ஸ் எல்லாம் வந்து அதோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. பார்த்தா விதவிதமான மாஸ்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை சப்போர்ட் டைப் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு சுச்சுவேஷன் இருக்குது. பார்த்தா அங்கே ஒருத்தவங்க இறந்த மாதிரி இருக்குது, ஹீலிங் மாதிரி ஏதோ இருக்கும். அதுலேயே நார்மல் லெவல், நைட்மேர் லெவல் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம ஹீரோ அட்டன் பண்ணியிருப்பான். இதுக்கும் நல்ல ஒரு லெவல் இருக்குது, அதுதான் ஹெல் லெவல். இந்த ஹெல் லெவல் போனீங்கன்னா இன்னும் மோஸ்ட் டிஃபிகல்ட்டியாக இருக்கும்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதில் நீங்கள் ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ரிசல்ட்டில் யார் அதிகமாக வரீங்களோ அவங்க தான் இந்த சிங்கிங் அகாடமியில் என்ட்ரு ஆக முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த அகாடமிக்குள்ளே வரும்போது இந்த அகாடமி பாயிண்ட்ஸ் வந்து கோல்டோட ரொம்ப ப்ரிஷியஸானது. அது மட்டும் இல்லை, அது இங்கே வந்து உங்களோட எக்யூப்மெண்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அந்த ஆர்டிஃபேக்ட் இருக்கும்ல அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி நார்மல் இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆர்டிஃபேக்ட் மீன்ஸ் இந்த பூஸ்ட்லாம் பண்ணும்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரேஜ் டிவைஸு அதெல்லாம் எதுவும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே வந்து சீல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து யாராச்சும் ரூல்ஸை வந்து ஏதாச்சும் வயலேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த இடத்த விட்டு துரத்தப்படுவாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் லைன் ஃபார்ம் பண்ணி இதுக்குள்ளே டவருக்குள்ளே வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் போகுது, இந்த ஜிங் ப்ரொவிஷனல் ஆல்ரெடி வந்து எக்கச்சக்க பீப்புள்னால இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் வந்து இந்த உலகத்துலேருந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வருவாங்க. மோர் தென் மில்லியன் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் பேர் தான் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க.
அதில யார் நல்லா தேர்ச்சியா இருப்பாங்கன்னு பார்த்தா, இங்க ஒரு ஒரு ஆளா வந்து டெலிபோர்ட் ஆயிட்டு போயிட்டுருக்காங்க. ஓ! இது என்ன புது ப்ரொஃபஷனா இருக்கு. அந்த சிட்டிலருந்து வந்திருக்காங்களே, அந்த ரிப்போர்ட் பண்ணாங்க அந்த நெக்ரோமன்சர் இதானா? ஆமா இது ஏதோ சம்மனிங் மேஜ் டைப் போல அப்படின்னு அங்க இருக்க மத்த டீச்சர்ஸ் மாரி இருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே அந்த புது ப்ரொஃபஷனல் என்ன பண்ணும் நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப இவன வச்சு கிளாரிஃபை பண்ணிருவோம். இவனோட அந்த மேஜ் டைப் ரேரா இருக்கா? இத வச்சு என்ன பண்ண முடியும்? இவன் வந்து இங்க சேர்றதுக்கு தகுதியானவன் தானா? அப்படின்னு அவரு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அங்க இன்னொன்னு லெவல் மேஜ் வருது. ஓ! ஒரு மேஜ் டைப் மான்ஸ்டரா? அப்ப நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மேஜ் டைப்போட மான்ஸ்டர் பேரு வுல்ஃப் ஆர்க் மேஜ். உங்க கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போது. ஓகே. அப்ப இந்த லைட் மான்ஸ்டர் வந்து அப்ப இத சுத்தி இருக்க லைட் வந்து நம்மள அலோட் பண்ணாது. ஓகே. இந்த லெவலும் பார்க்க முடியாது. சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி கரெக்ட்டா 3, 2, 1, 0ன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணான்னா, சோல் பிளேஸ யூஸ் பண்றான். ஆனா இது எதுவுமே எனக்கு கவல இல்ல. அது லெவல் இருக்கோ இல்லையோ, நான் வந்து அத அழிச்சிருவேன்னு நம்ம ஹீரோ நெனச்சுட்டு, கரெக்ட்டா 0 செகண்ட்ல அவன் பவர சேனல் பண்ணி அடிச்சோனே அந்த மான்ஸ்டர் செத்து போகுது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எப்படி அவன் அடிச்சான்னு. பார்த்தா 0.01 செகண்ட்லயே அந்த மான்ஸ்டர் இன்ஸ்டன்ட் கில் ஆயிருச்சு. எப்படி அவன் இன்ஸ்டன்ட் கில் பண்ணான் அப்படின்னு வந்து எல்லா ஆடியன்ஸும், அங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு மேலும் சாப்டர் பார்க்கணும் மறக்காம நம்ம இன்ஜின் கிரியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.